அன்பு கலந்த நேயர் பெருமக்களே, நெஞ்சார்ந்த மாலை நேர வணக்கத்தில் அனைத்து மக்களுக்கும் இதயபூர்வமான அன்பு கலந்த என் உயிரினும் மேலான இந்திய உடன்பிறப்புக்களே மற்றும் கடன் பிறப்புக்களே, இந்தியாவில் ஒட்டுமொத்த என் உடன் பிறந்த ஒட்டுமொத்த உடன்பிறப்புகளே, என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே, என் உயிரினும் கீழான கடன் பிறப்புகளே, என்றும் என்றும் கடன் வாங்கி தத்தளித்து கொண்டிருக்கும் மக்கள் தொகை பெருக்கத்தின் ஒரு பகுதியான மலைவாழ் மக்களே, கொடைவாழ் கக்களே, இத்தகைய மாநிலத்தில் எப்படித்தான் வாழ்வது என்று ஒரு பக்கம் இருந்தாலும், எப்படியும் வாழ்வோம் என்று மறுபக்கம் இருந்தாலும், எப்பொழுதும் யார் வார் கேட்பனும் அப்பொழுது மெய்பெறுதல் காண்பதறிவு என்று வள்ளுவனின் வாலாட்டிக்கு ஏற்ப மக்கள் தொகை பெருக்கத்தினை கட்டுப்படுத்த வரும் ஆயுத போராளிகளின் உடல் முழுவதும் தன் சேற்றினை பூசி தன் உயிரை நீத்து கொண்டிருக்கும் உலக போரின் முக்கிய போராளிகளே, தேசிய இனத்தின் வேட்கையின் விடுதலை போராளிகளே, இந்த தேசத்தின் ஒற்றுமைக்கும் வளர்ச்சிக்கும் உயிரை நீத்தும் உயிரை காத்தும் இந்த பிரிந்து வாழும் உடன்பிறப்புக்களே, என் உயிரினும் மேலான இந்திய உடன்பிறப்புக்களே, என் உயிரினும் கீழான உலகத் தமிழ் கடன் பிறப்புக்களே, நன்றி. இது கலந்த மீண்டும் இந்த அரசியல் உள்நோக்கத்தோடு ஒரு உண்மையை இந்த மக்களுக்கு எடுத்துரைப்பது தமிழகத்தின் தலை சிறந்த ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் முதல் முறையாக தன் வெற்றியை பதிவு செய்து உலக நாடுகளுக்கு சரியான விகித முறையில் மக்களாட்சியின் தத்துவத்தை உலகிற்கு உயர்த்தி காட்டிய தலைமகனின் தளபதி தமிழ் மகனின் சந்திரசேகரின் மகனுமாக தளபதி இன்று தமிழ்நாட்டின் முதல் முறையாக வெற்றி பெற்று ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தகைய ஆட்சியில் என்னென்ன நடந்தாலும் அது மக்களைத்தான் போய் சேரும் என்ற ஒரு பக்கம் இருந்தாலும், ஆட்சியில் இருப்பவர்கள்தான் காரணம் என்று மறுபுறம் சொன்னாலும், இது அத்தனையும் விதியின்படிதான் இயங்குகிறது என்று புலம்பெயர்ந்த மக்களாகிய மக்களாட்சி முறையில் மக்கள் சொன்னாலும், இறைவனின் ஒரே வழியில் ஒரே காட்சிகள் ஒரே இடம் பொருள்கள்தான். எது எப்படி எதுவாக நடந்தாலும் சரி, எந்த ஆட்சியில் இருந்தாலும் சரி, என்ன நன்மை தீமைகள் நல்லது கெட்டவைகள் எது நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி, அது அன்றன்று சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதே இறைவனின் இறுதி கட்டளையும் இன்ப பொங்கும் உறுதிமொழியும் என்று சொல்லி, வெள்ளங்கள் பாய்ந்தாலும் உள்ளங்கள் ஒன்றிணைந்தாலும், சபலங்கள் சலித்தாலும் சஞ்சலங்கள் நிறைந்தாலும், சங்கடங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் முக்கணிகளின் அரசன், மூன்றாம் பிறையின் முத்தமிழன், 3 சங்கங்களின் தலைவன், முக்கொடியின் தலைவன், 3 மதங்களுக்கும் சொந்தக்காரன், மூவர்ண கொடிகளை பறக்கவிட்ட இந்திய தலைமகன், பாண்டியனின் வரலாற்றில் உலக பொதுமறைகளில் உருவான வள்ளுவனின் இசைக்கேற்ப இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் வாய்மொழியின் இசைமொழிக்கு ஏற்ப இந்திய தமிழ்மகன் குடிமகன் நாகராஜனின் இன்று ராவணன் பிரதர்ஸ் கே கருப்பையா நாகராஜன் சின்னமாயன் என்பதை உலக நாடுகளுக்கு உறுதியாக இந்த பெயரை பதிவு செய்து, தமிழ்நாட்டில் எந்த இயற்கைய புரட்சி நடந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடந்தாலும் சரி, அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். 5 வருடங்கள் நிறைவடையும் வரை எங்களின் ஆக்கமும் வெற்றியின் நோக்கமும் மட்டும்தான் எங்களுக்கு இருக்குமே தவிர, எத்தகைய பிரச்சனைக்கும் இந்த அரசாங்கம் பொருட்படுத்தாது, செவி சாய்க்காது என்பதை உறுதியாக
இந்த மக்களுக்கு தனிப்பட்ட முறையிலோ தன்னாட்சி முறையிலோ கூட்டாட்சி முறையிலோ மக்களாட்சி முறையிலோ இந்த உறுதிமொழியை மும்மொழி கொள்கையாக நீங்கள் ஏற்காவிட்டாலும் இதைத்தான் நாங்கள் சொல்லும் சரியான தீர்ப்பு என்று சொல்லி எத்தகையப்பட்ட ஆட்சியிலும் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி அதை நாங்கள் கவலைப்பட மாட்டோம். இப்படி எதுவாக எந்த நோக்கத்தில் இருந்தாலும் எங்களதுக்கு வெற்றிக்கு எங்களுடைய கட்சியின் நோக்கம் வெற்றி மட்டுமே என்று சொல்லி எந்த பிரச்சனைக்கும் நாங்கள் செவி சாய்க்க மட்டும் என்று சொல்லி அந்தந்த துறைக்கு அந்தந்த பிரச்சனைக்கும் அந்தந்த அந்தந்த துறைக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்தந்த அலுவலர்கள் நிர்வாகிகள் ஆபீசர்கள் உயரிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளன. அவர்கள்தான் அந்த சட்டத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கும் அந்தந்த டிபார்ட்மெண்ட் துறைகளுக்கும் அவர்கள்தான் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி தனிப்பட்ட முறையிலோ இந்த ஆட்சியை பற்றியோ இந்த சர்வாதிகாரத்தை பற்றியோ இந்த தனி மனிதனின் சுதந்திரத்தை பற்றியோ இந்த டிவிகே கட்சியை பற்றியோ குறை சொல்ல எவனுக்கும் எந்த யோக்கியனுக்கும் தகுதி இல்லை என்று மீண்டும் இந்த பதிவை உறுதி செய்கிறேன். சாதிக்க நினைப்பவனும் சாதி கலவரத்தை தூண்டியவனும் யாரென்று நீங்கள் யோசிப்பதற்கு முன் இந்த நாகராஜன் யார் என்பதை உலக நாடுகளுக்கு நான் தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நிர்பந்தத்தில் நான் நிர்ணயம் செய்கின்றேன். இதை நீங்கள் கண்டுபிடித்தால் எந்த பிரச்சனைக்கும் இவன் ஒரு தலைமுடிவாகவோ தலைமைச் செயலகத்தின் தீர்மானத்தின் முறையாகவோ இவனுக்கும் இந்த அரசுக்கும் நெருங்கிய சம்பந்தங்கள் இருக்கும் என்று நான் உறுதியாக சொல்லி அடிப்படை வசதிகளையும் தேவைகளையும் மத்திய அரசிடமிருந்து மாநிலங்கள் பெற்று இந்த கிராமத்திற்கு உண்டான வளர்ச்சியை நீங்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக விராலிமாயன்பட்டி நிலக்கோட்டை பஞ்சாயத்து விராலிமாயன்பட்டி பெருமாள் கோவில்பட்டியை நீங்கள் சிறப்பாக செப்பனிட செய்தால்தான் அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தால் மட்டுமே இந்த நாகராஜனின் இந்த அரசு துறைக்கு உண்டான அத்தனைய பிரச்சனையும் இந்த அரசாங்கம் மட்டுமல்ல எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி எந்த அரசாங்கமும் மத்தியிலும் மாநிலத்திலும் அமைந்தாலும் சரி நாகராஜனின் இயக்கம் மட்டும்தான் இயக்கப்படும் என்பதை தெளிவாக சொல்லிக்கொண்டு இந்த தருணத்தில் வாய்ப்பளித்த அனைத்து மக்களோடு மக்களாக சாதாரண மனிதனாக சர்வாதிகாரியாகவும் என்னால் தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடும் என்பதை நான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு இந்த மொழியிடமிருந்து இந்த மொழிகளிடமிருந்து நான் சிறந்த அகராதி படித்தவனும் சிறிய அகராதி பிடித்தவனும் ஒரே ஒருவன் நாகராஜன் என்பதை நாகராஜன் தான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி கலந்த வணக்கம் நேயர் பெருமக்களே.